ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பிரியா டைம்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரான் ட்ரை பண்ண போகிறேங்க. அது வீட்டில் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ண போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நார்மலாகவே ஒரே 3 ஐட்டம்ஸ் தான் எடுப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், ஃபிஷ். இதுக்கு மேலே எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் ப்ரான்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் உண்மையாக சொல்லணுன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால அது எனக்கு தெரியல. ஒரு விஷயம் தெரியும், அது சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அது எடுக்கணுன்ட்டு. அதுக்கு தான் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடுச்சு எனக்கு எடுக்கிறதுக்கு. அப்போ நிறையா எடுக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து என்னென்னா ஃபிஷ்ஷுமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து அது தவிர வேறு எதுவும் எக்ஸாட்டிக்காக போகவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ரானு, கிராபு இதெல்லாமே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இதே கிடையாது. நானும் மட்டும் கிடையாது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவ்வளோதான். இது வந்து என்னாச்சுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரியே சொல்கிறேன். எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து அவங்க எனக்கு வந்து ஒரு நாள் ப்ரான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் சாப்பிட்ட உடனே இந்த விக்ரம் படத்தில் வரும் பார்த்திங்களா, ஜோதிகா வந்து ஐயங்காராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பிரியாணி டேஸ்ட்டு வந்து நாக்கில் ஒட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு வீக்காக வந்து ஹல்வான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ரான் பிடிச்சதுனால இப்போ வந்து நானே வீட்டில் சரி நான் ஃப்ரையாக சாப்பிட்டேன், நம்ம கிரேவியாக ட்ரை பண்ணலாம் ரைஸுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு காலேஜ் செமஸ்டர் லீவ் விட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இப்போ வந்து காலேஜில் வந்து வர டியூஸ்டே 26லேருந்து எனக்கு ரீஓப்பன் ஆக போகுது. முடிஞ்சால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே vlog எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் செம் எங்களுக்கு இது 6th செம்மில் இருக்கேன். இப்போ வந்து லாஸ்ட் செம் ஃபைனலாக வந்து இன்னும் ஒரு 3 month அந்த காலேஜில் இருப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து டாட்டா பை பை சொல்ல வேண்டியது தான் காலேஜுக்கு. இப்போ வந்து அதுக்கு தேவையான கிரேவிக்கான ஆனியன்ஸ் அதெல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க, ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கேன். ஸ்லோவாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு பேஷன்ஸ் இருக்காது, எனக்கும் எடிட் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு எல்லாமே இப்போ வந்து தக்காளி அரைச்சிட்ருக்கேன். இது வந்து ரெசிபி வீடியோ மட்டும் கிடையாதுங்க, சாரி. அது மட்டும் இந்த பக்கம் வராதிங்க. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரான் செய்கிறேன். வேறு ஏதாச்சும் இருந்தால் பரவாயில்லைங்க, காப்பி பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இது நானே வந்து ஒரு இடத்துல காப்பி அடித்து தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட ப்ரான் கிரேவிக்காக வந்து பேன் அது வச்சாச்சு. ஸோ ஆயில் எல்லாமே போட்டு கடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது செய்கிறது. டேஸ்ட் வைஸுமே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா மேபி நீங்களே செய்யாமல் வேறு யாருனா செய்ய சொல்லி சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். நான்வெஜ்ஜுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 minutesல செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி தான் வந்து இந்த ப்ரான் கிரேவி இருக்குது. நான் வந்து தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிட்டேன், பிகாஸ் அந்த கிரேவினஸ் வரணுன்றதுக்காக. ஸோ நீங்களுமே அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் வந்து நான் வந்து இந்த ரெசிபியை வந்து யூடியூப்பில் தான் காப்பி அடித்தேன். யாரது காப்பி அடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் சொன்னேன், இது ரெசிபி வீடியோவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது vlogs எல்லாம் வரும். நிறைய vlogs எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இதுக்கு மேலே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அதாவது சாட்டர்டே வந்து மேபி நான் ஒரு மம்மி டேடியோட ஆனிவர்சரி, ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதோட vlog வந்து என்றைக்கு போஸ்ட் ஆகும்னு தெரியலங்க. ஸோ வாங்க அதை பார்த்துடலாம். ஸோ நான் வந்து அது இதாச்சுன்னா சொல்கிறேன். இப்போ வந்து ப்ரான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்ததை விட ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.